Hello students, welcome to Tutora. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம glycol எப்படி prepare பண்றோம். அதாவது preparation of glycol. 12th chemistry chapter 11ல இருக்க இந்த reaction, naming reaction தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா public examல ரொம்ப ஒரு expectedஆன question. வருஷம் இந்த glycol glycerolல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா கேட்டுட்டே தான் வராங்க. சோ நீங்க glycol இல்லனா glycerol ரெண்டுத்துக்குரிய வீடியோமே நம்மளோட சேனல்ல இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. சோ இந்த வீடியோல நம்ம preparation of glycolனா என்ன அப்படின்றத பாப்போம். So let's go into the topic. இப்போ preparation of glycolக்கு நான் எப்பவும் போல நான் சொல்ற இந்த ரெண்டு லைன்ல இருக்க தியரி பார்ட்ட மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. தியரி நம்ம கன்ஃபார்ம் எழுதியே ஆகணும் பப்ளிக் எக்ஸாம்ல. அந்த தியரிக்கு நான் எவ்வளவு மினிமலா கொடுக்க முடியுமோ அவ்வளவு மினிமலா கொடுத்திருக்கேன். சோ இத நீங்க எழுதியே ஆகணும். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. என்னன்னா addition of ethene. ethene என்னது CH2 double bond CH2 அதான் எழுதிட்டேன். With H2O in presence of potassium permanganate gives glycol. இப்போ நீங்க பார்க்கறப்ப கூட கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் எழுதி காமிக்கும் போது பாருங்க உங்களுக்கே ரொம்ப ஈஸியா புரியும். சோ இப்போ addition of ethene. additionனா என்னது ரெண்டு இதை ஆட் பண்றது. அதுக்காண்டி நான் இங்க பிளஸ் போட்டிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ethene என்னது CH2 double bond CH2 இதான் ethene. With H2O. எதோட ஆட் பண்றோம் H2O ஓட. இப்போ பாருங்க addition of ethene with H2O. addition of ethene with H2O in presence of potassium permanganate. potassium permanganateனா என்னது KMNO4. உங்களுக்கு potassium permanganateன்ற நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த இதுக்கு பதிலா நீங்க KMNO4 அப்படின்றத மட்டும் எழுதிக்கலாம். addition of ethene with H2O in presence of KMNO4 gives glycol அப்படின்னு நீங்க எழுதினீங்கனாலும் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த KMNO4 எப்படி இருக்கும் அப்படின்னா cold alkaline KMNO4 in presence of oxygen. oxygenன்றத நம்ம இப்படி bracketல ஸ்கொயர் bracketல ஓன்றத போட்டு நம்ம எழுதி காமிக்கணும். cold alkaline KMNO4 ஓட ரியாக்ட் பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா சோ இங்க பாருங்க இந்த H2O நம்மளுக்கு எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். சோ இந்த H2Oவை நான் HOHன்னு பிரிச்சுக்கிறேனா. இப்போ இங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் இருக்கா அந்த ஆக்சிஜனை நான் இங்க எனக்குள்ள எழுதிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இருக்க OH வந்து ஃபர்ஸ்ட் இருக்க கார்பனோடையும் செகண்ட் இருக்க OH செகண்ட் இருக்க கார்பனோடையும் ஆட் ஆகும். அப்ப இந்த CH நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க CH பாண்ட் CH டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா அது நம்ம இங்க எனக்குள்ள ரெண்டு OH ஆட் பண்ணும்போது சிங்கிள் பாண்டா பிரேக் ஆயிரும். CH2 பாண்ட் டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா CH2 பாண்ட் CH2 மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு OH குரூப் செகண்ட் கார்பன்ல ஒரு OH குரூப். சோ இத நம்ம எப்படி நேம் பண்றோம் அப்படின்னு பாப்போமா. நேமிங் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுக்குரிய வீடியோ வேணும்னாலும் நம்மளோட இதுல IUPAC நாமென்க்ளேச்சர் வீடியோ இருக்கு அதை பாருங்க. சோ இத 1 2 நான் நேமிங் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் இது என்னது ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத். சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன் ஈத்தேன். ஃபர்ஸ்ட் கார்பன்லயே செகண்ட் கர்பன்லயே ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகுது. அப்போ 1,2 ரெண்டு ஆல்கஹால் இருக்கனால டை ஆல் ஈத்தேன் 1,2 டையால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. சோ அவ்வளவுதான் இந்த ரியாக்ஷன். Thank you so much. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.